விட்டுட்டு ஏன் பிரேக் போட்ட நான் கேக்குறேன். நான் பிரேக் போடணும் நீ செத்துப்படா. நான் சாப்பிட்டேன். நீ சாகறதுனால நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்ல. ஒரு ரேஷன் கார்டு மிச்சம். சாகறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. பாய்சன் சாப்பிடலாம், கிணத்துல குதிக்கலாம், ஆத்துல குதிக்கலாம், தூக்கல தொங்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் லாரியில் அடிபட்டு நீ செத்து என்ன ஏன்டா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனாவசியம் எடுத்து விடுற? அது இல்ல, நான் லாரி கிளீனரா சேரணும் எல்லாரும் காலையில கும்பிட்டு வந்து பார்த்தேன். எவனும் வேலை கொடுக்கல. ஒன்னும் லாரி கிளீனரா சேரணும், இல்ல லாரியிலே அடிபட்டு செத்து போயிடணும். ஆஹா, என்ன லட்சியம் பாத்தியா? நாட்டுல ஒவ்வொருத்தரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும் ஒரு லட்சியத்தோட வாழ்றான். இவன் சேர்ந்தா லாரியில கிளீனரா சேரணும், இல்லன்னா லாரியில அடிபட்டு சாகணும் ஒரு லட்சியம். எத்தனையோ வேலை இருக்க கண்ணா, அதுல சேரலாமே. 15 வருஷம் சர்வீஸ் விட்டு எப்படி போறது? என்னது 15 வருஷம் சர்வீஸா? ஏறா வண்டியில என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன்னு